கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का स्तुतियो 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல दूसरा कुरिन्थियों दूसरा अध्याय में 14வது வசனத்தை 14 वचन में கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி परमेश्वर का धन्यवाद हो जो எல்- मसीह में सदा எல்லா हमके இடங்களிலேயும் जय के எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். हर जगह पे हम लोग के ऊपर हम लोग के द्वारा परमेश्वर का जय पाने के लिए परमेश्वर का धन्यवाद है। பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அருமையான ஒரு விஷயத்த இங்கு கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். पौलुस ने उसका जीवन में कोरिन्थ कलीसिया के लिए ये कार्य लिखा हुआ மிகப்பெரிய ஒரு கிரேட்டான விஷயம். बहुत ही से बड़ा कार्य है। பவுலுடைய ஓட்டத்தை அவர் எண்ணி பார்க்கிறார். परमेश्वर का जीवन में उसका चलने के कार्य में सोचा। ஒரு துன்மார்க்கமான செயல்களை கர்த்தருக்கு விரோதமா செய்தவர். दुर्मार्ग जीवन में उसका काम किया। ஒரு பெரிய பரிசுத்தவானாகிய ஸ்தேவானை கொலை செய்யப்படும் போது அவர்களோடு கூட இருந்த அவருடைய வஸ்திரங்களை காத்து கொண்டு இருந்தவர். पवित्र लोग पवित्रवान स्तेवान मरने के समय उसका कपड़ा देखने के लिए उसका बैठा हुआ था। அப்போஸ்தலர் 7:58 இதை வாசிக்கலாம். प्रवृत्ति के काम में 7:55 में उसका लिखा हुआ। சவுல் என்பவன் பார்க்கும்போது ஸ்தேவானை கொலை செய்யப்படும் போது அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருந்தாராம். स्तेवान हत्यार करने के समय उसका यहाँ बैठ कर उसका कपड़ा लेकर बैठा हुआ था। தீமோத்தேயு 1 அதிகாரத்துல पहला अध्याय में தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். उसका कार्य से बोला। தீமோத்தேயு கிட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து மனம் திறந்து பேசுகிறார். मन खोल कर तीमोथी के साथ उसका जीवन का कार्य में बोला था। 12வது வசனத்தை இப்படியே சொல்லுகிறார். पहला अध्याय 12 वचन में என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி परमेश्वर ने मुझको ऐसे बल दिया, मेरा साथ परमेश्वर ने उत्तम है बोलकर ये काम मेरा हाथ में दिया। இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். सेवकाई के लिए परमेश्वर सुना लिया, इसलिए परमेश्वर का धन्यवाद है। நீங்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாரு. अच्छा से आरंभ किया था। என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். मुझे परमेश्वर ने बल कर परमेश्वर ने काम किया। இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால ये कामों के लिए परमेश्वर ने सुना लिया। கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். परमेश्वर के हम स्तुति हो। இவர் எப்படிப்பட்ட இருந்த ஒரு மனிதனை தேவன் பலப்படுத்தினார் பாருங்களேன். उसका कैसे है, क्यों परमेश्वर ने बल दिया था। 13 வசனத்துல சொல்லப்படுது. 13 वचन में முன்னே நான் தூஷிக்கிறவனா இருந்தேன். पहले मैं दुर्बल करने वाला था। தூஷிக்கிறதுனா கர்த்தரையே தூஷிச்சவர். परमेश्वर ऐसे थोड़ा गड़बड़ किया। பழைய ஏற்பாட்டின்படி பார்க்கும்போது அவன் தேவனுக்காக வைராக்கியமா இருந்தவர். पूर्ण नियम के अनुसार उसका देखेगा तो उसका बहुत ऐसे परमेश्वर के लिए बहुत जागृति में काम किया। ஆனா பார்க்கும்போது அது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னாரு. परमेश्वर ने पौलुस ने देखकर आप ऐसे कठार में अपना पैर रखने के आपको कठिन है। முள்ளு உதைக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. कटार में ऐसे आप ऐसे अपना पैर रखने के आपको कठिन है। உன்னை அவன் கேட்குறான், நீர் யார் ஆண்டவனேன்றான். उसी समय पौलुस ने कहा, कौन है परमेश्वर, आप कौन है। நீ துன்பப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே அப்படின்றார். उसी समय परमेश्वर ने कहा, आप दुख देने देखते हैं, ये परमेश्वर मैं हूँ। அவன் ஆடி போயிட்டான். उसी समय ये शब्द सुनाने के बाद उसका हृदय में डर आया।
நானும் ஆண்டவருக்காகத்தான் வைராக்கியமா செஞ்சுட்டு இருக்கிறேன் मैं அப்படின்ற எண்ணத்துல தான் परमेश्वर के செஞ்சேன். लिए इतना वैराग्य में काम किए कर रहे हैं। எபேசு சபையில சொல்லும் பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அவர் एबेसु का कलीसिया में उसका अनुभव बोलने के समय பக்தி வைராக்கியத்தின்படி என்று சொல்லிதான் சொல்லுகிறார். भक्त वैराग्य में काम कर रहे हैं। ஆஹ் பிலிப்பியர்ல பார்க்கும்போது இன்னும் தெளிவா சொல்றாரு. அப்ப 3:6ல फिलिपियों பக்தி 3:6 வைராக்கியத்தின்படி में சபையை துன்பப்படுத்தினவன்றார். 3:6 பிலிப்பியர் हाँ, 3:6 பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் मैं भक्ति के अनुसार कलिसिया में मैं दुख कार्य किया। நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். न्याय का कार्य में व्यवस्था का कार्य में मैं मेरा ऊपर दोष ना लगाना। சொல்றாரு அவர் செஞ்சது எல்லாமே பக்தி வைராக்கியம்னு எண்ணி தான் செஞ்சார். भक्त का कार्य अनुसार मैं काम किया। இது ஒன்றும் சும்மா தப்புன்ற மாதிரி எண்ணத்துல எல்லாம் செய்யல. उसका அவர் ऐसे தேவனுக்காக गलत का செய்யறது कार्य பக்தி नहीं, मैं வைராக்கியம் தான் परमेश्वर செஞ்சாரு. का कार्य में भक्ति के अनुसार मैं सब किया था। அப்போதான் பாருங்க, கர்த்தராகிய நீ துன்பப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானேன்னு உடனே அவரு ஆடி போயிட்டாரு. मैं आप ऐसे मैं मुझे ऊपर ऐसे दुख देखते हैं, ये परमेश्वर मैं हूँ बोलने के समय उसका के हृदय में डर आया। அடுத்து சொல்றாரு பாருங்க, துன்பப்படுத்துகிறவனுன்றார். फिर उसका ऐसे बोला दुख देने वाला। 1 தீமோத்தேயு 1:13 சொல்லும்போது पहले तीमुथियुस पहले अध्याय 13 वचन में தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், मैं दुख देने वाला था, கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். मैं हत्यार करने वाला है। அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஜெயம் வந்து கிடைச்சிச்சு. प्रवृत्ति के काम में 9 अध्याय में देखने के समय उसका के विजय आया। என்ன விஜயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, क्या विजय है? அவரு ஒரு பட்டணத்தாரை துன்பப்படுத்தி பெரிய காரியத்தை பெற்றுக்கிட்டார். एक नगर का साथ जाकर उसका दुख देने के लिए गया था, यहाँ जाने के बाद उधार पाया। இங்க அப்போஸ்தலர் 8 பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல प्रवृत्ति के பார்க்கும்போது काम 8वां अध्याय 3वां वचन में சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவல்ல போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். साउल ने हर घर में जाकर सब ऐसे लेकर सभी को दुख दिया। இதுதான் ஒரு பெரிய ஜெயமா எடுத்து வந்தவர். यही जय सोचा था। எந்த ஒரு வெற்றியும் பார்க்கும்போது ஒரு வெற்றியோடு கூட சுவைத்து விட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. लोग ये दुनिया के लोगों ने एक विजय आने के बाद फिर भी मैं विजय पाना அடுத்த வெற்றிக்கு बोलकर மேல दूसरा विजय के போயிட்டே लिए இருப்பாங்க. उसका काम करते रहेगा। ஒரு வெற்றியோடு கூட நின்று விடாம அடுத்த வெற்றிகளுக்கு நேரா தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. एक जय के अनुसार ना बैठते हैं, फिर भी जय पाने के लिए कोशिश करते हैं। யாருமே வெற்றி மட்டும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க. दुनिया में कोई भी मुझको एक विजय हो सकते हो जाएगा बोलकर नहीं बैठते हैं। உம், हर दिन विजय के लिए काम करते रहते हैं। நல்ல வெற்றிகள் தொடர வேண்டும். अच्छा विजय के लिए हम आगे बढ़ना चाहिए। ஆனா இவர் செஞ்சிட்டு என்னன்னா, நம்ம பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வெற்றியை தொடர விரும்பினார். ये काम कर स्टेवन खत्म होने के बाद मैं विजय पाया बोलकर ये कार्य के लिए फिर भी दूसरा नगर के गया था। தன்னுடைய வெற்றி என்றது எதுன்றது ஆரம்பத்துல அவருக்கு சரியா தெரியாததுனால அதெல்லாம் வெற்றி 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 நினைச்சிட்டு இருந்தார். आरंभ का जीवन में विजय क्या है बोलकर उसका नहीं जानता था, इसलिए ये खत्म करने के काम ये जय बोलकर उसका हर जगह पे जाकर मसीह का लोग का बीच में उसका दुष्ट का काम किया। வெற்றிக்கு வந்து ஒரு வலிமை உண்டு. जय का एक शक्ति है। அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது தொடர்ந்து உற்சாகப்படுத்தக்கூடியது. ये क्या करेगा? प्रतिदिन उसका उत्साह कर कर जाओ जाओ बोलकर उत्साह करेगा। நீ தொடர்ந்து போய் அடுத்த வேலையை செஞ்சு வெற்றி பெறு வெற்றி பெறுன்னு சொல்லி தன்னைத்தானே அது உற்சாகப்படுத்திடும். ये जय का कार्य क्या? जाओ 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 बोलकर उत्साह कर कर जय पाने के लिए उत्साह करेगा। இப்போ பவுலுக்கு என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து அடுத்த வெற்றியை நோக்கி தொடரணும்னு சொல்லிவிட்டு போயிட்டு पौलुस के क्या योजना आया? अभी ये विजय पाया, फिर भी हम जाकर दूसरा नगर में क्रिश्चियन लोगों का
में दुख देगा बोलकर ये जय में पाएगा बोलकर उसका क्या இப்போ 9வது जाता था। அதிகாரம் 1ஆம் वசனத்துல பார்த்தோம்னா सவுल पहले வந்து 9वां अध्याय पहले वचन में கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போகிறார். ये यहाँ ऐसे देखते हैं मसीह का लोगों ने हथियार कर कर அதுவும் बोलकर ஆ, उसका याजक का साथ जाकर विंदन विंद किया। அதாவது இங்க ஜெயிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீறி பாய்கிறார். जो अभी ऐसे बहुत ऐसे क्या बोलेंगे ज्यादा उत्साह में ஆ, किया था। அந்த ஜதா உற்சாகத்தோடு கூட புறப்பட்டு போயிட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட போயிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வருகிறார். बड़ा ये याजक के साथ एक परमिशन लेकर आया। என்ன பர்மிஷன் அப்படின்னா இங்க சமாரியாவுல பண்ணது மட்டும் கிடையாது. நான் समारिया का साथ ऐसे नहीं है, எருசலேம்ல பண்ணது மட்டும் கிடையாது. यरूशलेम एक ही नहीं है, இப்போ நான் வந்து தமஸ்குவுக்கு போறேன். दमिश्क में जाना है। அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி மார்க்கத்தாராகி புருஷரையாகி ஸ்திரியாகி நான் கண்டுபிடிச்சா அவங்கள ये கட்டி मार्ग लोग देखेंगे तो उसका बंद कर कर मैं ले கட்டி आना चाहिए, எருசலேமுக்கு கொண்டு வரணும். मैं ले आना यरूशलेम के ले आना है। அது இல்லாம பயமுறுத்தி கொலை செய்யணும். मैं ये थोड़ा बाय कर कर उसका इसे हथियार करना है। இவ்வளவு நாளா வீடு தோறும் நுழைஞ்சு அவங்கள பயமுறுத்தி हर घर जाकर उसका बाय कर कर அடிச்சது போதல. मारते हैं, ये नहीं हो सकते हैं। அது இல்லாம ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு 2வது குற்றவாளியா கூட இருந்து அவங்க துணிகள் எல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தது போதல. स्तेवान ऐसा हत्या करने के समय मैं भी आसपास बैठा हुआ था, ये भी नहीं हो सकते हैं। இப்போ அடுத்தது வந்து கொலையே செய்யறதுக்காக துணிஞ்சிட்டாரு. फिर मैं हथियार करने के लिए, मैं अकेले हथियार करने के लिए उसका क्रोध आया। அதுதான் சொன்னேன், வெற்றி எப்பயுமே சும்மா விடாது, அடுத்த வெற்றிக்கு நேரா தொடர வைக்கும். विजय चुपचाप ना रहेगा, दूसरा विजय पाने के लिए जा सकते हैं। இப்படியெல்லாம் துன்பப்படுத்திட்டு இருந்தவர் वैसे दुख देने वाला था। எதெல்லாம் பார்த்து வெற்றி நினைச்சிருந்திருக்காரு பாருங்க. क्या क्या ऐसे विजय उसका मन में सोचा। இப்போ பாத்தீங்க அப்படின்னம்னா இப்பதான் சொல்ற தான் துன்பப்படுத்தவனா இருந்தா கொடுமை செய்கிறவனா இருந்தேன். मैं दुख देने वाला था और कष्ट देने वाला था बोलकर இப்போ 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது அப்படி இருந்தோம். पहले तीमुथियुस का किताब पहले अध्याय 13 वचन, நான் அறியாமல் அவிசுவாசத்தினால அப்படி செய்தபடினால मैं अविश्वास के अनुसार वैसे काम किया, இப்போ என்னன்னு சொல்லிவிட்டாருன்னா நான் தெரியாம செஞ்சுட்டேன். मैं ना जानता था அப்புறம் बोलकर उसका बताया, இன்னொன்னு சேர்த்து சொல்லிவிட்டாரு, அவிசுவாசத்துல मैं செஞ்சுட்டேன். अविश्वास में काम किया அதனால ஆண்டவர்ட்ட நான் இப்போ இரக்கம் பெற்றுட்டேன்றார். और अभी परमेश्वर के साथ में कृपा ले गया था। இப்போ பாருங்க இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு, நான் அறியாமல்ன்றார். मैं नहीं जानता, எனக்கு தெரியல. मुझे नहीं जानते हैं। இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம கூட தெரியல அப்படின்னா அறியல அப்படின்னா எத்தனையோ தப்பா யோசிச்சுட்டு சும்மா मैं भी இருக்கிறதெல்லாம் वैसे ஜெயம் பண்ணுவோம். ज्यादा कार्य में ना जानते हैं, मैं नहीं सकते हैं बोलकर दुर्बल का काम और गड़बड़ का काम करते हैं। இந்த நடைமுறை பாடம் இருக்குது பாருங்க. ये अच्छे से चलने के पढ़ने के काम क्या இதெல்லாமே தெரியாதபடிக்கு அவர் செயல்பட்டார். ना जानते हैं इसलिए काम किया। நிறைய விஷயம் தெரியல அப்படின்னா எதெல்லாம் நான் ஜெயத்தை போய் தோல்வி மாபெரும் பாவத்தை போய் ஜெயம்னு எடுத்துக்கிட்டார். उसका बहुत बड़ा पाप था, ये पाप उसका सोचा मैं विजय पाया बोलकर। தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிஞ்சுக்கிட்ட நாள் முதல் தான் வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். उसका कैसे परमेश्वर का अनुग्रह कैसे है, परमेश्वर का कृपा कैसे है जानने के बाद वो यही परमेश्वर का विजय है बोलकर उसका बोला था। இப்படி பவுலுடைய வாழ்க்கை இவ்வளவா இருந்தது. पौलुस का जीवन वैसे था, இவ்வளவு ஒரு கேவலமா இவ்வளவு ஒரு சீப்பா இருந்தது. परमेश्वर ये पौलुस का जीवन वैसे बहुत नीचे हुआ था। இப்போ அதே பவுல் சொல்லுகிறார், ये पौल बताया, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. परमेश्वर के साथ में मैं सब समय विजय पाने के लिए। அருமையான வார்த்தை இல்ல? ये अच्छा शब्द है। எப்பயாவது ஒரு முறை வெற்றின்னு சொல்லல, कभी कभी विजय आते हैं ऐसे ना बोला। தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஓட்டம் தன்னுடைய ஊழியம்
அனைத்தையும் சேர்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த उसका விஷயம்? जीवन और उसका सेवकाई और उसका कार्य सब मिलाकर बोलते हैं परमेश्वर का अनुग्रह और परमेश्वर का कृपा के अनुसार मैं विजय पाया இது எல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. मसीह का साथ में विजय पाने के लिए ऐसे बोला பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ண முடியும். ये कब ऐसे परम मनुष्य कैसे है उसका जीवन में परमेश्वर विजय पाने के लिए उसका தேவன் काम करते हैं தேவன் யாருக்கும் ஜெயம் கொடுக்க முடியும். किसी का परमेश्वर विजय देने के लिए हो सकते हैं ஒரு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை வச்சு சபையை ஆசீர்வதிக்க கூடிய பாத்திரமா மாற்றினார். कलिसिया दुख देने वाला और संकट देने वाला का जीवन में कलिसिया आशीष करने के लिए परमेश्वर ने उसका लेकर काम किया था சபைக்கு விரோதமா செயல்பட்டு இருந்த ஒரு மனிதனை வச்சியே தேவன் பாருங்க சபைகளை கட்டுகிற மனிதனாய் மாற்றினார். कलिसिया दुख देने वाला और टूटने वाला उसका लेकर परमेश्वर कलिसिया बनाने के लिए और कलिसिया के आशीष पाने के लिए उसका परमेश्वर इस्तेमाल किया உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. अपना जीवन कैसे है ये कोई बात नहीं உங்க பேக்ரவுண்ட் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண अपना தேவையில்லை. बैकग्राउंड कैसे है बोलकर आप दुख में ना बैठो பெரிய பெரிய கொலை குற்றவாளிகள்லாம் கூட ஒரு காலத்துல ஊழியம் செய்கிறவர்களாய் மாறி बड़े बड़े ऐसे हत्यार करने वाला भी आज का दिन में परमेश्वर ने लेकर उसका परमेश्वर काम करने के लिए सुना लिया ஒண்ணுமே தெரியாத பேதுருவை வச்சுதான் இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு கத்தர் வாக்கு கொடுத்து கத்தர் அவரை யூஸ் பண்ணினார். पतरस कुछ नहीं जानते हैं फिर भी परमेश्वर ने उसका सुनाकर ये पत्थर के ऊपर में कलिसिया बनाएगा ऐसे बोलकर परमेश्वर ने कहा ஒரு கட்டத்துல மறுதலித்து இருந்தவர் தான் இந்த பேதுரு. पतरस ने एक दिन पीछे हटाया था फिर भी परमेश्वर बुलाकर देखकर ஆனா தேவன் அவரை கொண்டு தான் பிற்காலத்துல பெரிய காரியங்களை செய்தார். फिर परमेश्वर ने उसका लेकर परमेश्वर बड़े बड़े कार्य किया ஒரு ராகாப் வேசி கூட பாருங்க மனம் திரும்பின பிறகு தேவன் பாருங்க அந்த அம்மாவை கூட பயன்படுத்தினார். एक विभचारी राघव परमेश्वर ने बुलाकर देखकर उसकी के ऊपर परमेश्वर काम किया ஒரு காலத்துல 7 பிசாசு புடிச்சிட்டு இருந்தவர் தான் மகதலேனா மரியாள். मगदलेना मरियल ये 7 दुष्ट आत्मा थी उसके अंदर दुष्ट आत्मा थी फिर भी परमेश्वर उसकी लेकर परमेश्वर ने काम किया ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு முதலாவது அவரிடத்துல தான் தரிசனமானது. परमेश्वर ने जी उठाने के बाद पहले दर्शन उसकी के दिया थी அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பேக்ரவுண்டு பழசு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. मैं क्या बोले अपना बैकग्राउंड कैसे है ये कोई बात नहीं है परमेश्वर आप सुना लिया परमेश्वर के लिए काम करने का பிரசன்ட்ல இப்போ எப்படி आज இருக்கிறாதான் का முக்கியம். दिन में कैसे है இது சொல்லும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எனக்கு திரும்ப ये ஞாபகத்துக்கு बोलने के வருகிறது. समय प्रवृत्ति के काम 9वां अध्याय मेरा याद में आते हैं தேவன் தமஸ்குவுக்கு பவுல் போகும்போது அவனை சந்தித்தார். तमस्कु जाने के समय परमेश्वर ने पौलुस ने सुना அந்த நேரத்துல பாருங்க அவனுக்கு கண்கள் தெரியாதவனாய் போனான். என்னது உண்டு उसी दिन में उसका आंग ऐसे बंद हो गया இப்போ கேக்குறான், அவன் நடுங்கி திகைச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் उसी அப்படின்றான். समय में सवाल पूछा प्रभु मैं क्या करूं கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டத்துக்குள்ள போ, परमेश्वर ने कहा आप ऐसे उठाकर नगर के भीतर जाओ நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு यहाँ சொல்லப்படும். आप क्या करना मैं बोलूंगा உள்ள போயிட்டு 3 நாள் அல்லும் பகலும் பார்வையில்லாதவனா புசியவும் குடிக்காதவனா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ये 3 दिन उसका कुछ नहीं खाया कुछ नहीं पिया 3 दिन ऐसे अंधों में यहाँ वहाँ घूम कर प्रार्थना किया था அங்க தமஸ்குல ஒரு சீஷன் இருந்தான். तमस्कु में एक शिष्य था அவங்க நல்ல கர்த்தருக்கு பிரியமானவன். ये परमेश्वर का इच्छा वाला था கர்த்தர் தரிசனமானாரு. परमेश्वर ने दर्शन किया அனனியாவே अननिया அப்படின்னு பேரிட்டு கூப்பிடுறாரு. नाम बोलकर बुलाहट दिया அவன் சொல்றான், ஏதோ ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னு. परमेश्वर मैं हूँ बोलकर उसका ऐसे उत्तर दिया இப்ப சொல்றாரு, अभी ऐसे कहा நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, और एक सीधा रास्ता जाओ அங்க யூதாவின் வீட்டுல தர்சு பட்டணத்தாகிய சவுல் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். यहाँ युदया
घर में एक साउल नाम बोलकर एक मनुष्य उधर बैठा हुआ था। அவன் நீ போய் தேடு, उसका आप सुनो, அவன் இப்போ ஜெபம் பண்றான்ற अभी उसका प्रार्थना करते हैं। 11ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்படுது. 11 वचन में वैसे बोला, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். अभी प्रार्थना करते हैं। இவன் கேக்குறான், हाँ, அனனியா கேக்குறான், अननिया बोला, இவன் எருசலேம்ல உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செஞ்சவனாச்சே, प्रभु उसका यरूशलेम नगर में बहुत पवित्र लोगों के दुष्ट काम किया था। அவனை குறிச்சு நான் அநேகரால கேள்விப்பட்டிருக்கிறேன். मैं बहुत लोगों ने मुझे इसे बोला, मैं सुनाया। இங்கேயும் உங்க நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாம் கட்டி கொண்டு போறதுக்கு பிரதான ஆசாரியன்கிட்ட अभी பெர்மிஷன் यहाँ வாங்கி भी வந்திருக்கிறான். प्रधान याजक के साथ एक चिट्ठी लेकर आया था, इसलिए प्रभु मुझे डर लगते हैं। அவங்ககிட்ட போய் என்ன போன்றீங்களே? वहाँ कैसे मैं बोलूं जाएगा? கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर ने कहा, நீ போ. जाओ, அவன் இப்போ ஜெபம் பண்றான். अभी प्रार्थना करते हैं। அவன் நான் தெரிந்துகிட்ட பாத்திரம். मैं सुनाने के पात्र है। அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் वे अन्य लोगों को और राजाओं को, இஸ்ரவேல் புத்திரருக்கும் इसराइल लोगों को என்னுடைய நாமத்தை मेरा அறிவிக்கிறதுக்காக नाम प्रकट करने वाला நான் है। தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். मैं सुनाने के पात्र है। அதனால நீ போய் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுனார். आप जाकर उसका के साथ प्रार्थना करो। கர்த்தர் ஹாருங்க அவனை கொண்டு அனனியாவை கொண்டு பெரிய காரியம் செய்தார். यहाँ इसे आने के ऊपर परमेश्वर ने उसका के द्वारा बड़े कार्य किए। அதனால பழைய பேக்ரவுண்ட் எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்ல. ऐसे पूर्ण का जीवन कुछ ना चाहिए। அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி. ऐसे अच्छा है और बुराई है, कोई बात नहीं। இப்ப அது ஒருவேளை நீங்க பழைய காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இப்ப ஜெபம் பண்ணல அப்படின்னா டேஞ்சர். पहले आप अच्छा प्रार्थना करने वाला था, अभी ना प्रार्थना किया, ये ना चाहिए। பழைய காலத்துல பரிசுத்தமா இருந்துட்டு இப்போ சரியா இல்ல அப்படின்னா அது டேஞ்சரஸ். पहले से पवित्र जीवन जीता था, आज का दिन में गलत का जीवन जीते हैं, ये बहुत डेंजर है। நிறைய பேர் ஆரம்ப ஓட்டம் நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் வர 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 அநேகருடைய வாழ்க்கையில மங்கி எரிகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். पहले जीवन अच्छा था, अभी जाकर जाकर थोड़ा गड़बड़ का कार्य करते हैं और दुर्बल का कार्य करते हैं, ये अच्छा नहीं है, அது தவறு. ये गलत। அன்னைக்கு காட்டில் இன்னைக்கு நல்லா இருக்கணும். पहले का दिन का ऊपर आज का दिन थोड़ा ज्यादा होना चाहिए। இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத ஆண்டவர் பாக்குறாரு. आज का दिन आप कैसे हैं, அதனால परमेश्वर இப்போ देखते हैं। ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்கக்கூடாது. पूर्ण का प्रेम ये छोड़कर अभी दूसरा रास्ते में ना जाना। கன்னடத்துல பிரீத்தி, மலையாளத்துல பிரீத்தின்றாங்க. அந்த அன்பை அந்த பிரீத்தியை விட்டுறக்கூடாது. कन्नड़ा और मलयालम में प्रेम का कार्य में प्रीति बोलते हैं, ये प्रेम और प्रीति ना छोड़ना, அந்த பிரேமை விட்டுறக்கூடாது. ये प्रेम ना छोड़ो। இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அந்த பிரேமை விட்டுட்டு அலையறாங்க. बहुत लोगों ने आज का दिन में प्रेम छोड़कर ये इधर इधर उधर घूमते रहते हैं, இது தவறான காரியம். ये गलत का कार्य है। அதே மாதிரி பழைய பாவ வாழ்க்கைகள் எதுவா இருந்தாலும் சரி அதையும் விட்டுறணும். ये पूर्ण का पाप क्या क्या है सब छोड़ना। இப்போ பரிசுத்தமா இருக்கிறதுங்கன்னா आज का दिन भी पवित्र होना, அது தேவனுக்கு பிரியம். यही परमेश्वर का प्रेम है। அதனால எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி அவன் இப்போ சரியா இருந்தானா அவனை கொண்டு பயன்படுத்த தேவனுக்கு சித்தம். पूर्ण जीवन कैसे ये ना चाहिए, आज का दिन में आप कैसे होते हैं, परमेश्वर के लिए आप कैसे जीते हैं, ये मुख्य है। ஒரு காலத்துல எதோ வெற்றி நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தவன் एक दिन में क्या क्या विजय है ये देखकर रनिंग करने था, இப்போதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். अभी उसका योजना आया, இதுதான் என் வெற்றி. यही विजय है। கர்த்தருக்காக ஓடுற வாழ்க்கை தான் வெற்றி. परमेश्वर के लिए जाने के काम ये विजय देते हैं, இது கிரேட்டான ஒண்ணு. ये ग्रेट है। இது இயேசுவுக்காய் வாழ்ற வாழ்க்கை கிரேட். ये परमेश्वर के लिए जीने के जीवन ग्रेट है। தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் கிரேட். परमेश्वर का सिद्ध करने के काम ग्रेट है। கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது கிரேட். परमेश्वर के सेवा करने के काम ग्रेट है। கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்றது கிரேட். परमेश्वर के लिए पवित्र जीवन जीने के काम ग्रेट है। ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சு சரியான வாழ்க்கை வெற்றியோட வாழ்ற வாழ்க்கை தான் கிரேட். परमेश्वर का सिद्ध कर कर आप जिएगा तो ये जीवन ग्रेट जीवन है। மீதி எல்லாம் கிரேட் கிடையாது. बाकी ऐसे ग्रेट नहीं होते। பவுல் தன்னுடைய முழு வாழ்க்கையும் யோசிச்சுட்டு पौल उसका जीवन पूरा देखकर, தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு उसका जीवन पूरा देखकर இப்ப சொல்றாரு, अभी ऐसे कहा, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
परमेश्वर के साथ सब समय में विजय देखकर எல்லா இடங்களிலேயும் सब जगह पे எங்களை கொண்டு हम लोग के ऊपर அவரை அறிகிற அறிவின் வாசனைய उसका सुनने के कार्य में வெளிப்படுத்துகிற परमेश्वर सुनने के कार्य में வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर हम लोग को दिया, इसलिए परमेश्वर का धन्यवाद है। ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया। இந்த இதனுடைய பின்னணியும் பார்க்கும்போது ये हम इसे पीछे कार्य हम देखने से இது எல்லாமே இந்த கிரேக்க கல்ச்சர்ல இணைக்கப்பட்ட ஒன்று. ये ग्रेक कल्चर में उसका इसे जुड़ा हुआ था। அந்த நாட்கள்ல பார்க்கும்போது அந்த கிரேக் கல்ச்சர்னால தான் பவுல் சொல்லும்போது கூட பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ये ஓடுவாங்க. ग्रेक कल्चर के अनुसार पौलुस ने कहा ये रेस में चलने के समय रेस में जाएगा। 1 கொரிந்தியர் 9:24 இருந்து அதை சொல்றாரு. पहले कोरिन्थियों 9 अध्याय 26 वचन से அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மல் யுத்தம் பண்ணினாலும் 2 ये தீமோத்தேயு युद्ध करने के लिए 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது दूसरा अध्याय में ऐसे कहा இத பத்தி பேசுகிறார். மல் யுத்தத்தை குறித்து மல் 5ஆம் வசனம். ये युद्ध का कार्य में ऐसे बोला அந்த மல் யுத்தம் அடுத்தது வந்து அந்த பந்தய சாலையில ஓடுற या ஓட்டம் रेस का अनुसार இது எல்லாமே दौड़ने का अनुसार இது ये எல்லாமே कार्य में दोनों में ग्रेक कल्चर के अनुसार ऐसे लिखा हुआ। இது எல்லாமே கிரேக்க கல்ச்சர்ல இருந்து வந்தது. ये ग्रेक कल्चर में आया, அதே மாதிரி தான் இந்த விஷயமும் கூட. वैसे ये कार्य இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வாசனை வாசனைன்னு சொல்லி பேசியிருக்கிறார். ये सुगंध सुगंध कार्य लिखा हुआ। அவரை அறிகிற அறிவின் வாசனையை उसका வெளிப்படுத்துகிற जानने தேவனுக்கு का ஸ்தோத்திரம். सुगंध, उसका जानने का सुगंध का कार्य में परमेश्वर का धन्यवाद। அப்படி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற परमेश्वर का जानने के कार्य में सुगंध होते हैं, ये सुगंध के अनुसार परमेश्वर का हम धन्यवाद देते हैं। அந்த நாட்கள்ல அநேகமான யுத்தங்கள் நடக்கும். उसी का दिन में ज्यादा युद्ध हुआ था। இன்னைக்கு மாதிரி தகவல் பரிமாற்றங்கள்லாம் ஒரே செகண்ட்ல இங்கிருந்து பல மைல்கள் லட்ச மைல்கள் கிலோமீட்டர் மைல் இருக்கிறதுக்கும் ஒரே செகண்ட்ல இன்னைக்கு மாதிரி தகவல் தொடர்பு அன்னைக்கு தெரிவிக்கப்பட முடியாது. आज का दिन में सब कार्य में अभी मोबाइल में हम इसे डालते हैं, मैसेज डालते हैं। ये मैसेज 1 मिनट के अंदर ज्यादा किलोमीटर जाते हैं, वैसे उसी का दिन में नहीं हुआ। அன்னைக்கு பார்க்கும்போது தன்னுடைய யுத்த காலங்கள் அதிகப்படியான யுத்தங்களை பண்ணி கொண்டிருந்த நாட்கள் அதெல்லாம். उसी का दिन में ज्यादा युद्ध हुआ था। தேசங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போயிட்டு வருவாங்க. देश का विरोध देश युद्ध के जाकर आते थे। இதுவே ஒரு பிரதானமான வேலையாகவே செஞ்சுட்டு இருந்தாங்க. यही ज्यादा बड़ा काम है। அப்போ இப்படியாக செய்து கொண்டிருக்கிறதான வேலையில उसी का दिन वैसे काम किया था। யுத்தத்துக்கு போயிட்டு அவங்க ஜெயம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா युद्ध जाकर विजय पाकर आने के समय அந்த பட்டணம் முழுவதும் அவங்க திரும்பி வருவாங்க. ये वापस आने के समय ये नगर का लोग सब அந்த வரக்கூடியதான அந்த வெற்றி வீரர்களை வரவேற்கும்படியாக ये विजय पाकर आने वाला सब ऐसे उसका invite आने के பண்ணும்படியாக समय इनविटेशन करने के लिए அந்த பட்டணம் முழுவதும் பயங்கரமான வாசனை திரவியங்கள் அப்படியே போட்டு ये விடுவாங்க. नगर पूरा ये सुगंध का सेंट सब जगह पे डालते हैं। அந்த பட்டணம் முழுவதுமா அந்த வாசனை பரம்ப ஆரம்பிக்கும். ये सब जगह पे नगर पूरा में ये सुगंध पूरा आते हैं। அந்த வாசனை முகந்த உடனே அத்தனை ஜனங்களும் அந்த வாசனையை கண்டு உடனே தெரிஞ்சுக்குவாங்க. ये सुगंध आने के समय सब लोगों ने सोचते हैं தங்களுடைய நாட்டு ஜவான்கள் ஜெயம் எடுத்து வெற்றி வாகை சூடி திரும்பி வருகிறார்கள் என்று புரிந்து हमारा கொள்வார்கள். ऐसे जवान लोगों ने विजय पाकर वो अच्छा से आते हैं बोलकर उसका मन में खुशी लगते हैं। மிகப்பெரிய சந்தோஷம் அங்கு உண்டாக ஆரம்பிக்கும். बहुत संतोष हुआ था। அத்தனை பேருமாய் திரும்பி புறப்பட்டு வருவார்கள். सब लोगों ने वापस आने के समय ये लोगों का लोग ये नगर का लोग सब खुशी में रखते हैं। ஜெயம் எடுத்த ஜவான்களை வரவேற்கும்படியாக மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு கூட புறப்பட்டு வருவார்கள். बहुत खुशी से उसका आने के समय सब ऐसे सभी लोग सब उसका आने के लिए कोशिश करते हैं। இப்படியாக அந்த வாசனை அந்த நாட்கள்ல கிரேக்க கல்ச்சர்கள்ல ஒருங்கிணைந்து ये இருந்ததான ஒன்று. सुगंध ग्रेक कल्चर में उसका
मिलकर हुआ था। இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கு யூஸ் பண்ணுகிறார் இந்த यही வார்த்தை. पौलुस ने इस्तेमाल किया। என்ன சொல்றாரு பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமா வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर जानने का सुगंध हम लोग के साथ परमेश्वर दिया, इसलिए परमेश्वर का धन्यवाद है। ஆமென். आमेन, ஹalleluya. हालेलुया, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद है। இன்னைக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். क्या चाहिए? हम परमेश्वर का वचन प्रकट करना है। இது ஸ்வீட் அரோமா. ये परमेश्वर का सुगंध ऐसे मिट्टा है। எல்லா மிட்டாவை காட்டிலும் இது சிறந்த மிட்டா இது. ये सब मिट्टा कितना है सबके ऊपर, ये परमेश्वर का वचन बोलने के काम ये सुगंध का कार्य है। இப்படியாய் பவுல் போன இடமெல்லாம் இப்படியாய் தேவ வார்த்தையை टाइम வெளிப்படுத்தி पर வாசனையை जाओ, सब வெளிப்படுத்தி जगह पे கொண்டிருந்தார். परमेश्वर का सुगंध, ये वचन का बोलने के काम सुगंध है बोलकर सब जगह पे प्रचार किया। பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த வாசனைக்கு ஒப்பிடுகிறார். पौलुस ने पूरा उसका जीवन ये सुगंध का समा करता है। ஒரு காலத்துல எதையோ ஜெயன்னு நினைச்சு ஓடிட்டு இருந்தேன். एक दिन में गड़बड़ का कार्य विजय बोलकर घूमता था, अभी परमेश्वर का वचन सुगंध है இப்போ बोलकर நான் सब புரிஞ்சுக்கிட்டேன், जगह पे घूमता था। கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுதான் ஜெயன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். वो अभी मैं जानता था परमेश्वर का वचन सब जगह पे बोलना है, நான் यही ஜெயமா सुगंध का வாழ்றது. कार्य है। मैं विजय का जीवन जीना है, ये सुगंध का कार्य है। நான் ஜெயமா வாழ்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். मैं विजय का जीवन जीने के लिए बहुत मुख्य मूल है। நான் கரெக்டா இருந்தா தான் தேவன் என்னை கொண்டு வாசனையை मैं வெளிப்படுத்த முடியும். ठीक में रहेगा तो परमेश्वर ने मुझे से सुगंध का कार्य बाहर में करेगा। அதனால தான் சொல்றேன், பவுலுடைய வாழ்க்கை, ஓட்டம், ஊழியம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றியா தேவன் வெற்றி சிறக்க பண்ணினார். इसलिए मैं कहा पौलुस का जीवन और पवित्र जीवन और सेवकाई सब में ये विजय 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 बोलकर उसका काम किया। நாமளும் அப்படியாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். वैसे हम लोग भी प्रतिदिन विजय का कार्य में जाना चाहिए, தோற்றுவிடக் கூடாது. अविजय ना आना चाहिए। இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இந்த வாசனை வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க. बहुत लोगों ने ये सुगंध ना देते हैं। நல்ல வாசனை வெளிப்பட வேண்டும். अच्छा सुगंध आना चाहिए। பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு 15ஆம் வசனத்துல 15 वचन में पौलुस ने कहा, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் मैं இருக்கிறோம். परमेश्वर का और मसीह का मैं सुगंध का जीवन जी रहे हैं। கிறிஸ்துவின் நற்கந்தம். मसीह का सुगंध का कार्य है। நற்கந்தம். ये सुगंध நான் போற இடம்லாம் வாசனை வீசணும். मैं कहाँ भी जाऊँ यहाँ ऐसे अच्छा सुगंध का जीवन जीना। என் மேல அடிக்கிற அந்த வாசனையை பார்த்துட்டு அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் இது ஜெய வாசனைன்னு. मुझके ऊपर ऐसे दुर्बल का सुगंध नहीं है, और ये सुगंध का जीवन, अच्छा का सुगंध का जीवन जीने के लिए मैं जा रहे हैं। நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. बहुत लोगों ने नहीं जानते। நிறைய பேர்கிட்ட பக்கத்துல போனா நிறைய துர்நாற்றம் வீசுது. बहुत लोगों के आसपास जाने के समय दुर्बल का सेंट आते हैं। அந்த துர்நாற்றம் வரக்கூடாது. ये दुर्बल ना आना आता है। வாழ்க்கை ஃபுல்லா பொய். जीवन पूरा ऐसे झूठ है। வாழ்க்கை ஃபுல்லா தப்பு. जीवन पूरा गड़बड़ है। வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கம். वो जीवन पूरा गंद है। அசிங்கமான பார்வை. वो देखने के कार्य भी दुर्बल है। அசிங்கமான நினைவு. वो चिंता भी गड़बड़ है। சிந்தனை அசுத்தமான சிந்தனை. चिंता भी ऐसे कल्पना भी ठीक नहीं है। ஜெப வாழ்க்கை சரியில்லை. और प्रार्थना का जीवन भी ठीक नहीं है। தேவ திட்டத்தை நிறைவேற்றல. परमेश्वर का सिद्ध भी ना करते हैं। அர்ப்பணிப்பு இல்ல. वो अर्पण का जीवन नहीं, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இல்லாம போச்சு. वो अर्पण का जीवन नहीं होते हैं। பண விஷயத்துல தவறியாச்சு. तो पैसा का कार्य में से बल्टी किया, பெண்கள் விஷயத்துல தவறியாச்சு. और लेडीज का कार्य में ऐसे नीचे गिरा, பெருமை. तो ऐसे घमंड, இதெல்லாம் துர்நாற்றம். ये सब ऐसे दुर्बल गंध है। பயங்கர நாத்தம். वो बहुत ठीक नहीं होते। இந்த நாத்தத்தை வெளிப்படுத்திட்டு ये வந்துடக்கூடாது. बहुत ये सेंट ना आना। இது யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அன்னைக்கு 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அன்னைக்கு கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகள்ல ஒரு விஷயம். निर्गमन किताब में 20 अध्याय 10वां पद में
உபாகமம் 5லயும் சொல்லப்படுது. अ, உபாகமம் 5. व्यवस्था व्यवस्था का विवरण 5वां अध्याय में भी ऐसे होते हैं। என் நாமத்தை வீணிலே வழங்காது मेरा नाम இருப்பாயாக. ऐसे नीचे ना गिरा। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद। 7ஆம் வசனத்துல சொல்லப்படுது 20:7ல 20:7 में ऐसे कहा, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. अपना परमेश्वर का नाम नीचे ना गिरना। இது பாருங்க, அப்படிதான் நிறைய நேரங்கள்ல அநேகர் இயேசு கிறிஸ்துவ தவறான விதத்துல வெளிப்படுத்திடுறாங்க. बहुत लोगों ने यीशु मसीह ये दुष्ट कार्य में இன்னைக்கு இந்த மாதிரி தேசம் எங்க இன்னைக்கு நிறைய துர்நாற்றம் நம்மை குறித்து ये தவறா देश போகும்படி पूरा போயிருக்கு. में मसीह का लोग का नाम ऐसे दुर्बल का कार्य में इस्तेमाल करते हैं। யாரோ ஒரு சில ஊழியர்கள், யாரோ ஒரு சில விசுவாசிகள் செய்யற தவறு, பாவம், அது முழு கிறிஸ்தவத்தையும் அந்த வாசனை, நல்ல வாசனையை கெடுத்து விடுகிறது. एक परमेश्वर का दास और एक विश्वासी लोग कठिन का कार्य में और दुर्बल का कार्य में जीते हैं, इसलिए ये पूरा मसीह का लोग के नाम में पूरा गड़बड़ करते हैं। நாம நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை हम வாழ लोग வேண்டும். अच्छे से जीवन जीना, நற்சாட்சி உள்ளவர்களா वो நற்கந்தம் गवाही வீச जीवन வேண்டும். और ऐसे सुगंध का कार्य जीना चाहिए। நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். हमारा जीवन देखने वाला परमेश्वर का रूप देखना चाहिए, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். वैसे हम जीना चाहिए। அதனால தான் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கு. इसीलिए पौलुस ने कहा, मैं मसीह के लिए मैं सुगंध का जीवन जी रहे हैं। இன்னைக்கு நாமளும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாவே हम இருக்கணும். लोग भी परमेश्वर के लिए सुगंध जीवन जीना। பவுல் சொல்லுகிறார், पौलुस ने कहा, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் वो उधार पाने के बीच में கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் और खत्म होने वाला के बीच में நாங்க ஒரே வசனத்தை தான் சொல்றோம், கர்த்தருடைய வசனம் தான் சொல்றோம். मैं परमेश्वर का वचन बता रहा, ஒரே நற்கந்தத்தை தான் வீசுறோம். मैं एक ऐसे सुगंध का जीवन जीते அது हैं। நல்லவங்களுக்கு, ரட்சிக்கப்படுறவங்களுக்கு அது நல்ல வாசனையா அமைஞ்சிருது. वो उधार पाने वाले का उसका अच्छा सुगंध का कार्य होते हैं, ஆனா கெட்டு போகிறவங்களுக்கு அது வேற மாதிரி வாசனையா அமைஞ்சிருது. और खराब होने वाला का और दूसरा का सुगंध होते हैं, 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது गड़बड़ का सुगंध। நாங்க சொல்ற வாசனை கெட்டு போறவங்களுக்கு அது மரண வாசனையாவே அமைஞ்சிருது. वो ऐसे 11 वचन में ऐसे कहते हैं, वो नष्ट होने वाला का उसका मरण का सुगंध होते हैं। ஆனா ரட்சிக்கப்படுறவங்களுக்குள்ள அது ஜீவ வாசனையா இருக்குது. वो उधार पाने के लिए के उधार पाने वाला के बीच में अच्छा से सुगंध होते हैं। அதனால இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தவறான விஷயங்களை பேசி தவறான நாற்றத்தை கிளப்பி விடக்கூடாது. हाँ, बहुत लोग के बीच में हम बात कर कर गंध का कार्य है, इसे दुर्बल का कार्य ना होना है, सुगंध का कार्य होना। தவறான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அசிங்கப்படுத்தி விடக்கூடாது கிறிஸ்தவத்தை, கிறிஸ்தவ. हमारा जीवन वो गड़बड़ का जीवन ना होना, अच्छा से जीने के लिए और सुगंध का जीने के लिए हम होना चाहिए। நம்முடைய சாட்சி கெட்டு போகும்போது எல்லாமே கெட்ட வாசனையாய் போய்விடும். हमारा गवाही खराब होने के समय सब कार्य आप क्या क्या करते हैं सब में खराब है। அதனால பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி. इसलिए पौलुस ने कहा, हर समय मसीह का अंदर मसीह का जीवन में हमारा जीवन वो विजय का कार्य और எங்களை सुगंध கொண்டு का जीवन அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தராகிய தேவனுக்கு हम लोग के ஸ்தோத்திரம். द्वारा परमेश्वर वो जानने के कार्य हम परमेश्वर काम करते हैं। நம்மை கொண்டு இப்படியாய் தேவ வசனம் வெளிப்பட வேண்டும். हमारा जीवन से परमेश्वर का वचन आना चाहिए, தேவ வசனம் வெளிப்பட்டு அது நற்கந்தமாய் வெளிப்பட वो வேண்டும். परमेश्वर का वचन हमारा जीवन से आकर वो सुगंध का अनुसार काम करे, பவுல் வாழ்க்கை அவ்வாறாய் வெளிப்பட்டது. वैसे पौलुस का जीवन हुआ। நாமும் சொல்லுவோம், हम लोग भी बोलेंगे, நானும் நற்கந்தம், मैं भी सुगंध का जीवन, நானும் நற்கந்தம் मैं தான். भी सुगंध का जीवन, இயேசு என்ன நற்கந்தமா மாத்திட்டாரு. मसीह मुझे इसे सुगंध का जीवन बदला किया था। நான் போற இடமெல்லாம் வாசனை मैं வீசும். कहीं पर जाओ मैं सुगंध का जीवन जिएगा। என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் அது கர்த்தருடைய வார்த்தையா இருந்து புறப்படுறதுனால அது எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். मेरा मुख से क्या परमेश्वर का वचन निकलेगा तो सब लोगों को आशीष पा सकते हैं। அதனால நாம் इसलिए அவராய் செயல்படுவோம்.
इसीलिए हम अच्छा से काम करेंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ने आशीष करे ஆமென்.